ஒரு மான் தண்ணீரை குடிப்பதற்காக அது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சென்றது. அது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சென்று அந்த நீரோடையை எதிர்நோக்கி அது போய்கொண்டே இருக்கிறது. அது போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த தண்ணீர், அந்த ஆறை பார்த்தவுடனே அது விரைவாக தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அது விரைந்தோடுகிறது. அந்த இடத்திலே போய் தண்ணீரை குடிக்கலாம் என்று சொல்லி ஆசையாய் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு முற்பட்டால், அந்த இடத்திலே இந்த மானை பிடிப்பதற்காக ஒரு முதலை அந்த கரையிலே அந்த தண்ணீரிலே அப்படியாக அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த மான் நினைக்கிறது, நான் போய் தண்ணீரை குடித்தால் இந்த முதலை என்னை பிடித்து விடும் என்று சொல்லி அது என்ன செய்கிறது என்றால், சரி நாம் வந்த வழியை நாம் திரும்பி போவோம் என்று சொல்லி அந்த மான் திரும்பி போக ஆரம்பித்தது. திரும்பி போன போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அது வந்த வழியிலே பயங்கரமான காட்டுத்தீ பற்றி பிடித்து கொண்டிருந்தது. காட்டுத்தீ மிகவும் அதிகமாக எரிந்து கொண்டிருந்தபடியினாலே அது பார்க்கிறது, ஐயோ நான் தண்ணீர் குடிப்பதற்கு சென்றேன், அங்கே முதலை என்னை பயப்படுத்தி அனுப்புகிறது, இப்பொழுது நான் வந்த பாதையும் அது காட்டு தீயினால் அந்த பாதை அழிந்து போய் விட்டது என்று சொல்லி அது என்ன செய்தது என்று சொன்னால், சற்று திரும்பி அது வலதுபுறமாக போகலாம் என்று சொல்லி வலதுபுறமாக திரும்ப ஆரம்பித்தது. அது வலதுபுறமாக திரும்பி போக நினைத்த போது அங்கே ஒரு சிங்கம் அந்த மானை பிடிப்பதற்காக அது ஹல்லேலூயா அப்படியாக பதுங்கி இருக்கிறதை இது பார்க்கிறது. இப்பொழுது சரி வலது பக்கம் போனா சிங்கம் என்னை பிடித்து விடும் என்று சொல்லி இடதுபுறமாக திரும்பி அது இடதுபுறம் போக ஆரம்பித்தது. அங்க அந்த பக்கத்தில் போனா ஒரு வேடன் அழகாக இந்த மானை பிடித்து விடலாம் என்று சொல்லி அம்புகளை வைத்து அவன் குறிப்பார்த்தவனாய் இருந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது 4 பக்கங்களும் ஒரு அடைபட்ட சூழ்நிலை. இன்றைக்கு சில வேளையிலே இந்த 2025 ஆண்டுல பலருடைய வாழ்க்கை இப்படி கூட இருந்திருக்கலாம். எந்த பக்கத்துல போனாலும் வாசல் அடைபட்டு நிற்கிற நிலைமை, எந்த பக்கம் போனாலும் நெருக்கப்பட்டு நிற்கிற நிலைமை, எந்த பக்கம் போனாலும் சுற்றிலும் மனிதர்கள் பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள், எல்லா திசையும் அடைக்கப்பட்டதை போல சில வேளைகளே இந்த நேரத்தில் நீங்களும் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த மானும் அப்படிதான் இருந்து நிற்கிறது. ஐயோ ஒரு திசையிலும் எனக்கு போக முடியவில்லையே, இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாது. அந்த மான் என்ன செய்தது தெரியுமா? அப்படியே நின்ற வண்ணமாக அது தேவனை நோக்கி பார்க்க, மேலே நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அதற்கு தெரிந்த ஒரே ஒரு வழி இருக்கிறது. வலது பக்கம் போனா சிங்கம், இடது பக்கம் போனா வேடன். ஹல்லேலூயா. அது வந்த வழியா போனா காட்டுத்தீ, மறுபக்கத்தில் முதல. இப்ப என்ன செய்வது தெரியவில்லை. ஒரே ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை நோக்கி பார்த்தால் போதும் என்று சொல்லிவிட்டு அது அப்படியே நோக்கி வானத்தை பார்க்க ஆரம்பித்தது. நோக்கி பார்க்க ஆரம்பித்த போது திடீரென்று சொல்லி ஒரு பயங்கரமான மழை, இடி மின்னலுடன் அந்த இடத்திலே பெய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வாருங்க, அந்த மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த மழை பெய்து அப்படியே முடியும் போது இந்த மான் சற்று அந்த வழியை பார்த்தால் காட்டுத்தீ முற்றிலும் அணைந்து போன ஒரு நிலைமை, காட்டுத்தீ முற்றிலும் அணைந்து போன ஒரு நிலைமை. சரி வலப்பக்கத்துல சிங்கம் பயமுறுத்திட்டு இருந்தத, சிங்கம் என்ன செய்து அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த சிங்கம் வேடனை துரத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வேடன் இந்த மானை பிடிப்பதற்காக அம்புகளை ஏய அவன் ஆயத்தமாய் இருந்தபோது அந்த இடி மின்னல் வந்த நேரத்திலே அவன் அம்புகள் எய்தது, அது மாறி சிங்கத்தின் நேராக போக ஆரம்பித்தது. சிங்கம் வேடனை துரத்த ஆரம்பித்தது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் வழியை தேவன் உருவாக்கினதை அந்த மான் பார்த்து சந்தோஷத்தோட அது கர்த்தரை மகிமைப்படுத்தி அது கடந்து சென்றது. நான் இங்கே சொல்லுகிறேன், உங்களை பார்த்து எத்தனை அடைபட்ட வாசல்கள் வந்த போதும் இந்த 2025 ஆண்டு இந்த கடைசி நிமிடம் வரையிலும் நான் இருக்க முடியுமா, நான் வாழ முடியுமா, என்னால் கடந்து வர முடியுமா என்று நினைத்த போதோ இன்றைக்கும் கர்த்தர் இந்த நிமிடம் வரையிலோ நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள்
நீங்க இருக்கிறத பார்த்தா, நீங்க தட்டுறத பார்த்தா எனக்கு நெருக்கமே வரல, உபத்திரம் வரல, பாடுகள் வரல. நினைச்சு பாருங்க, திசைகள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் அடைபட்ட போது கர்த்தர் நமக்கு எவ்வளவு அழகாக வாசல்களை திறந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென். அந்த தெய்வத்தை தான் துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் உற்சாகமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் வார்த்தைகளுக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குறிப்பாக கர்த்தருக்காய் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் அநேகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்கள், ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை சுமந்து வந்த விதங்கள், சில நேரங்களில் எல்லாம் கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய கிருபைகளினால், அவருடைய வல்லமைகளினால் தேவன் நம்மை நிரப்பி சுமந்து வந்த விதங்களை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இந்த நன்மைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே சரித்திரத்தையே மாற்றின என் தேவனை நாம் மகிமைப்படுத்தி 2026 என்கிற ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அப்படி என்றால் நாம் பிரவேசிக்க போவதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்தவைகள், தேவன் நமக்கு தந்தவைகள் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து நம்மை ஆலோசித்து நாம் அந்த பகுதியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் என்ன ரொம்ப கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இரவு நேரம் தேவ பிள்ளைகளை சில வேளைகளை சத்துரு வார்த்தைகளை உங்களை விட்டு எடுத்து போடாதபடிக்கு மிகவும் கவனமா கவனிக்கணும். அல்லேலூயா. ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பிரசங்கி 10:1 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கி 10:1 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், தேவன் தந்திருக்கிறவைகளை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் ஒரு புதிய ஆண்டுக்குள் போகுவதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை, நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், கிருபைகளினால் அலங்கரித்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், வியாதியை சுகமாக்கி இருக்கிறார், பிசாசுகளிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். ஆனால் இப்படி தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது நாம் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம் அறிந்து விட்டால் புதிய ஆண்டுக்குள்ளே நிச்சயமாய் தேவன் தந்தவைகளை தேவனுக்காய் பயன்படுத்த அவர் கிருபை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இங்க வாசித்த வசனம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காருடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கு ஒரு நபர் சுட்டி காட்டப்படுகிறார். அவர் யார் என்று சொல்லி பார்த்தால் அங்கே தைலக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு நபர் சுட்டி காட்டப்படுகிறார். அந்த நபர் தைலக்காரர். ஆனா இந்த தைலக்காரருக்கு நன்றாகவே தெரியும் எவ்வளவு நேரத்தில் என்னிடத்தில் இருக்கிற இந்த
தைலம் கெட்டு போகும் என்பதை நன்றாய் அறிந்து வைத்தவன் அந்த தைலக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் நமக்கு நன்றாய் தெரியும், நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பொருள் அல்லது நாம் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அல்லது நாம் பயன்படுத்துகிற ஒரு வாசனை திரவியம் எவ்வளவு நேரம், எந்த நிமிடங்கள், எவ்வளவு நேரம் அல்லது எத்தனை நாட்கள் இது நன்றாய் இருக்கும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லி பாருங்களேன். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை போலதான் இந்த தைலக்காரனுக்கு நன்றாக தெரியும் இந்த எவ்வளவு நேரத்தில் இது கெட்டு போகும் என்று. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த தைலமானது எதனால் கெட்டு போகும் என்பதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆமென். அதே போலதான் இந்த தைலம், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தைலம் எப்பொழுதுமே ஈர்க்கும் சக்தியை கொண்டது. அல்லேலூயா. ஈர்க்கிற அது மற்றவர்களை கவர்ந்திழுக்கிற ஒரு தன்மை கொண்டதுதான் இந்த தைலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில வேளைகளில் நம்ம வீடுகளிலே கூட ஏதாயிலும் ஒரு சென்று வாசனை வந்துச்சுன்னா அது எங்க வருதுன்னு நம்மளை அப்படியே கொண்டு போயிரும். ஆமென். அல்லேலூயா. யாருடா இந்த மனம் இவ்வளவு வருத, என்ன ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செய்யும், திரும்பி பார்க்க. நீங்க இருக்கிறத பார்த்தா மனத்தை பார்த்து திரும்பி பார்த்ததே இல்லை போல இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்குள்ள நல்ல மீன் குழம்பு வச்சு பாருங்க, அப்போ தெரியும் இந்த குழம்புன்னு வாசனை இன்னைக்கு வித்தியாசமா இருக்குன்னா உடனே பார்ப்போம் இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கும். அல்லேலூயா. அதே போலதான் இந்த தைலக்காரன் பாருங்கள், அவனுக்கு நன்றாய் தெரியும் இது மற்றவர்களை ஈர்க்கிற தன்மை கொண்டது. தேவ பிள்ளைகளை, அதே போலதான் இந்த தைலத்தை அந்த தைலக்காரன் மூடி வைக்க வேண்டும். ஏனென்றால் அது கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டியது அந்த தைலக்காரனுடைய வேலையாக இருக்கிறது. அப்படிப்பட்டிருந்த அந்த தைலம் எப்படி கெட்டு போனது, எப்படி அது வாசனை இல்லாமல் போனது? இன்றைக்கு இந்த இறுதி ஆராதனையிலே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தைலத்தை இந்த தைலக்காரன் மூடி வைக்காததுனால முதல்ல ஒரு ஈ வந்து அதிலே விழுந்தது. அல்லேலூயா. என்ன செய்தது? ஒரு ஈ முதல்ல அந்த தைலத்துல வந்து ஒரு ஈ விழுந்தது. இப்ப ஒரு ஈ விழுந்த உடனே தேவ பிள்ளைகளே என்ன செய்யணும், ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த தைலத்துக்குள்ள ஒரு ஈ விழுந்ததுனால நாற்றம் எடுக்காது. அல்லேலூயா. நாற்றம் எடுக்காது. ஆனா ஒரு ஈ விழுந்தத தைலக்காரன் எடுக்காததுனால பல ஈக்கள் அந்த தைலத்திலே வந்து விழ ஆரம்பித்தது. பல ஈக்கள் அந்த தைலத்திலே வந்து விழ ஆரம்பித்தது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சில வேளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் அல்லது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையிலே வரும்போது அது நமக்கு பெரிதாய் தெரியாது. அல்லேலூயா. அது நமக்கு பெரிதாய் பார்ப்பதற்கு தெரியாது. ஆனா அந்த ஈ மீண்டும் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா பல ஈக்கள், பலவிதமான பாவங்கள் நம்மளை பின்தொடர ஆரம்பிக்கும். தேவன் செய்த நன்மையை மறந்து போக வைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஆலயத்தில் வந்து ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், நன்மைகளை நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு ஈ நம்ம வாழ்க்கையில வந்து விழுந்துரும். அல்லேலூயா. ஜெபத்துக்கு வார நேரம் பார்த்து அந்த ஈ நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுந்துரும். இப்ப நினைப்போம், சரி இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு போக வேண்டாம், நாளைக்கு போகலாம். அல்லேலூயா. அந்த ஒரு ஈ விழுந்த உடனே அதை தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வராம இருந்தா அப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பின்தங்கி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கும்போது பயன்பட வேண்டிய பாத்திரங்கள், கர்த்தருக்காய் ஜோலிக்க வேண்டிய பாத்திரங்கள், இங்கிருக்கிற அநேகரை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள், சாட்சியாய் நிற்க வேண்டியவர்கள், இன்றைக்கு எப்படி அந்த பால் தைலத்தை மூடி வைக்காததினால் ஈ விழுந்து கெட்டு போனதோ அதே போல அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அது பின்தங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட செத்த ஈக்களை இன்றைக்கு நாம் தூரே எடுத்து போட்டுவிட்டு 2026வது ஆண்டிலே ஒரு நல்ல தைலமாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிவதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பாப்போமே. சில வேளையில நினைக்கலாம், துக்கம் என்கிற ஒரு ஈ நம்ம வாழ்க்கையில முதல்ல சும்மாதான் உள்ள வரும், சின்னதா தான் வரும். அதை அன்னைக்கே தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் அந்த துக்கம் உங்களை இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது உங்களை கண்ணீரிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது, உங்களை துயரத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு காரியம், அது வரும்போது அழகாக தான் தெரிந்தது, வரும்போது லகுவாகத்தான் இருந்தது. அன்றைக்கே தூக்கி எறிய வேண்டியதை இன்று வரையிலும் எத்தனையோ செய்திகளை கேட்டோம், எத்தனையோ எச்சரிப்புகளை கேட்டோம், எத்தனையோ முறை தேவன் பேசினார். ஆனா தூக்கி எறியாம இன்று வரையிலும் சுமந்துட்டு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, இந்த ராத்திரி வேளை அப்படிப்பட்ட சத்த ஈக்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது என்ன காரியமாக இருக்கலாம், பாவமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், அகந்தியா இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதே கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம். ஏதோ ஒன்று முதல்ல சும்மாதான் வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை விட்டு வெளியே வர முடியல. நான் சொல்றேன், புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பாக நம்முடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான அந்த சத்த ஈக்கள் எல்லாம் இன்றையோட ஒளிந்து போகணும், இந்த ஆண்டோட ஒளிந்து போகணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த ராத்திரியோட சிலருடைய சுவாபங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், சிலருடைய சிந்தனைகளை மாற்ற விரும்புகிறார், சிலருடைய எதிர்காலத்தையே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவிவிசுவாசம் என்கிற ஒரு பேச்சு தான் முதல்ல வந்துச்சு. ஆனா இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவா பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கே தெரியல ஏன் நான் இப்படி பேசுறேன்னு பல நேரம் யோசித்து பார்த்திருப்போம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஈ விழுந்த போதே தூக்கி எறிய வேண்டியது அது எறியாததுனால அது பயன்படாம போயிட்டு, அது பிரயோஜனமற்று போய்விட்டது. இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் பயன்படாமல் இருக்கிறதோ அவைகளை பயன்பட வைக்கும்படிக்கு தேவனுடைய வல்லமை ஆலயத்தை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? எனக்குள் இருக்கிற செத்த ஈக்கள் என்னை விட்டு விலக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை நான் பயன்படுத்துவேன், தேவன் தந்திருக்கிற கிருபைகளை நான் பயன்படுத்துவேன், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை நான் பயன்படுத்துவேன், தேவன் எனக்கு தந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் தேவனுக்கா பயன்படுத்துவேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏன் பயன்படல? ஏன் தேவனுக்காக எழும்ப முடியல? ஒரு நாள் வாஞ்சையோடு ஓடி வந்தோம், ஒரு நாள் வாஞ்சையோடு எதிர்நோக்கி நின்றோம், ஒரு நாள் வாஞ்சையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே வந்தோம், ஒரு நாள் தேவன் செய்த நன்மைகளை யாரை பார்த்தாலும் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு சொல்ல முடியலையே. காரணம் என்ன? இந்த செத்த ஈக்களை கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு வேறு விதமாய் மாற்ற விரும்புகிறார். பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எழும்பி ஜுவாலிக்கிற பாத்திரமாய் நீங்கள் பயன்பட போகிறீர்கள். அல்லேலூயா.
அநேக ஈக்களை குறித்து சொல்ல முடியும். நான் நேரம் இல்லாததுனால ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள் பயன்படாமல் போனால், அல்லேலூயா, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் பயன்படாமல் போனால், தம்பி தங்கச்சி நீ எல்லாம் கவனிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருப்பார். அது கர்த்தருக்கு பயன்படாமல் இருந்தால், சில வேளைகளில் அருமை சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை சபையில கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதை நீங்கள் தேவனுக்காய் பயன்படுத்தாமல் இருந்தால் இன்றைக்கு ஏன் அது கெட்டு போகிறது, எதனால் அது நாற்றம் எடுத்தது என்பதை உங்களோடு கூட சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளே நல்ல நறுமணம் வீசுகிற நல்ல தைலமாய் நம்ம பிரவேசிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல தைலமா மாறணும்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மளை மாற்ற போகிறார். ஆமே. நான் சொல்றேன், 2026வது ஆண்டு நீங்கள் கிரகிக்க முடியாத அநேக நன்மைகளை பார்ப்பதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகிறது. அநேகரை கர்த்தர் பயன்படுத்துவதை இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. முதலாவதாக தேவ பிள்ளைகளை, தேவன் தந்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு பயன்படாமல் இருந்தபடியினாலே தேவ பிள்ளைகளை என்ன நடந்தது என்பதை நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கும் போது எரேமியா 13:1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, எரேமியா 13:1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, முதலாவது 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே படவொட்டாத என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இப்பொழுது 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வா என்றார். அப்பொழுது நான் ஐபிராத்து நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகங்கள், வல்லமைகள், வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், ஆசீர்வாதங்கள், தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்க அவைகள் பயன்படுத்தாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது அது கெட்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் கவனிச்சிருக்கிறேன். அடுத்த வருஷம் நான் தொடர்ந்து ஜெபிப்போம் பாஸ்டர். அல்லேலூயா. அடுத்த வருஷம் நான் தொடர்ந்து உபவாச கூட்டத்துக்கு வருவேன். அடுத்த வருஷம் இப்படியே பலர் பேசுகிறதை நம்ம காதுகளிலே கேட்டிருப்போம். ஆமே. ஆனா ஒன்றை சிந்திச்சு பார்க்கணும். தேவன் உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்திருக்கும் போது, அல்லேலூயா, அல்லது கர்த்தரை துதிக்கிற ஒரு கிருபையை கொடுத்திருக்கும் போது, அத இந்த வருஷம் நீங்க பயன்படுத்தலைன்னா அடுத்த வருஷம் போகும்போது அது என்ன ஆகி இருக்கும் தெரியுமா? கெட்டு போயிருக்குமா? அல்லேலூயா. அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க ஜெபிக்க நினைச்சாலும் ஜெபிக்க முடியாது. ஆமே. இந்த வருஷம் கர்த்தர் பல வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பல காரியங்களை பேசியிருப்பார். பல சத்தியத்தின் மூலமாய் பல காரியங்களை உணர்த்தி இருப்பார்.
அநேக காரியத்துல வருஷம் துவங்கினதுல இருந்து அர்ப்பணிச்சிருப்போம். அல்லேலூயா. இப்ப வருஷம் முடிவு வரும்போது தான் நம்ம நினைப்போம், சரி இனி அடுத்த வருஷம் இப்படி செய்யலாம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் இப்படி பண்ணலாம். நான் சொல்றேன், அடுத்த வருஷம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த வருஷம் உங்களால அதை செய்யவே முடியாது. ஆமே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அது கெட்டு போய்விடுமா. உங்கள் தாளந்துகள் கெட்டு போய்விடும், உங்கள் கிருபைகள் கெட்டு போய்விடும். தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பயன்படாமல் போனால் அது கெட்டு போய்விடும். அப்படி என்றால் புதிய வருஷத்துக்குள்ள போக முன்னால, ஆண்டவரே அந்த ஈ என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாகணும். ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேகர் அப்படிதான் இருப்போம். தம்பிமார், தங்கச்சிமார், சகோதரர்கள் பலர் இப்படிதான் பேசிக்கொண்டே இருப்போம். ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு அந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டு இன்னைக்கு முதல் நான் அப்படிதான் வாழ்வேன்னு சொல்லுவோம். ஆனா வருஷம் முடிய போகுது, இன்னும் அந்த வாழ்க்கை வரவே இல்லை, இன்னும் அந்த நன்மையை பார்க்கவே முடியல, இன்னும் அது பயன்படாமல் இருக்கிறது. தேவப்பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது பயன்படாமல் இருந்தால் அது கெட்டு போய்விடும். ஹலோ. பயன்படாமல் போனால் அது என்ன வேணாலும் இருக்கலாமே, என்ன வேணாலும் இருக்கலாம், அது கெட்டு போய்விடும். ஆனா இன்னும் சில நிமிடங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமே. இன்னும் சில நிமிடங்கள் கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறாரு. ஒரு புதிய வருஷத்துக்கு போக முன்னால எதெல்லாம் ஒளிச்சு வச்சீங்களோ, எதையெல்லாம் பயன்படுத்தாம வச்சீங்களோ, எதெல்லாம் பயன்படாதுன்னு நினைச்சு நான் எல்லாம் இதுக்கு லாயக்கில்ல, நான் எல்லாம் இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி நின்னீங்களோ, இன்றைக்கு இந்த ராத்திரி நேரம் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை பயன்படும் என்றால் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கெட்டு போய் கொண்டிருந்ததா? இத்தனை நாளா கெட்டு போயிருக்கலாங்க. ஈ விழுந்து 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 அது கெட்டே போயிருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் இருக்கிற சில நிமிடங்களில் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் புதிய ஆண்டுக்குள்ளே உங்களையும் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களையும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, வேதத்தை வாசிக்கும் போது யாத்திராகமம் 16:20 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 16:20 என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 16:20, மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பயன்படாமல் போய்விட்டால் அது என்ன செய்யும் தெரியுமா? பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், சில வேளைகளில் நாம் தேவனை விட்டு பின்மாறி போய் நிற்போம் என்றால், அல்லேலூயா, தேவனை விட்டு விலகி போய் நிற்போம் என்றால் ஒன்றை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். கெட்டு போனா நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே. அல்லேலூயா. நான் கெட்டு போய் தான் இருக்கிறேன் உள்ளது யாருக்கு தான் தெரியும்? பாஸ்டருக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. நான் கெட்டு போனது எனக்கு தான் தெரியும். ஆமே. ஆனா கெட்டு போய் இருக்கும் போதே மாறலைன்னா வேதம் சொல்லுது, இரண்டாவது அது நாற்றம் எடுக்கும். நாற்றம் எடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? ஊருக்கே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊருக்கே தெரியும். சில வேளையில பாவம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வரும்போது நமக்கு தெரியும், நான் எவ்வளவு பின்மாறி போய் நிக்கிறேன். ஆமே. நான் வேதத்தை படிக்காம எவ்வளவு தூரம் போய் நிக்கிறேன்னு எனக்கு சொல்லுங்களேன்.
தெரியுமா தெரியாதா? நான் ஜெபிக்காம இருக்கிறேன் உள்ளது தெரியுமா தெரியாதா? நான் கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறேன் உள்ளது தெரியுமா தெரியாதா? நான் செல்போனை எடுத்து மணிக்கணக்கா எதை பார்த்துட்டு இருக்கிறேன் உள்ளது எனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, நீங்க இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஒன்னும் தெரியாது பாஸ்டர் ஐயா. ஆமே, நமக்கு நல்லா தெரியும். ஆமே, ஆனா தெரிஞ்சிருக்கும் போது மாறல. வேதம் சொல்லுது ரெண்டாவது அது நாற்றம் எடுக்குமா. அல்லேலூயா. நாற்றம் எடுத்தா எல்லாருக்கும் தெரியும், அப்பதான் புரியும். ஆமே, ஓஹோ, இத்தனை நாளும் சபையில வந்து ஆராதிச்ச இந்த சகோதரியா இவ்வளவு அழகாய் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமே, அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விரைவா சொல்லி உங்களை ஒரு 10 நிமிடம் ஜெபத்துல நடத்த விரும்ப போகிறேன். கொஞ்ச நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சது நாற்றம் எடுக்க வைக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சில வேளையில கெட்டு போயிட்டோம், அது நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அதோட விட்டுருவோம். அடுத்தது நாற்றம் எடுப்பதற்கு நான் காரணமாய் மாறக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் செய்த எத்தனையோ நன்மைகளை மறந்து தேவனை விட்டு தூரம் போய் நிற்கிற தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். நினைச்சிருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் புதிய ஆண்டுல புதிய கூட்டத்தில் வந்து ஏதாகிலும் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தின்படி நடக்கும் என்று சொல்லி போவதற்கு தேவன் கொண்டு வரல. இந்த வருஷம் நீ மாறலனா ஆண்டவர் சில வேளையில புதிய வருஷத்துக்குள்ள போக முன்னால உன் அக்கிரமங்கள் என்ன என்பதை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குள்ளே, ஆவிக்குரிய வாலிபர்களுக்குள்ளே பாவம் கெட்டு போய் கிடக்கிறது, அக்கிரமம் கெட்டு போய் கிடக்கிறது. நமக்கு தெரியும் நான் தேவனை விட்டு எந்த அளவுக்கு தூரம் போய் இருக்கிறேன் என்பது. ஆனால் இன்னும் மாறாம அதிலேயே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கேனா ஆவியானவர் சொல்றாரு, கெட்டு போனதோட விட்டுறாத. ஹல்லேலூயா. மனம் திரும்பி விடு, நாற்றம் எடுக்க வைக்காதே. நாற்றம் எடுத்தா ஊருக்கே தெரியும் அடையாளம் என்ன என்பது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க அடையாளம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் வெளிப்படுத்த முன்னால இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாகணும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25:25 வாசிக்கலாம். மத்தேயு 25:25 வாசிக்கலாம். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான். தேவ பிள்ளைகளே, ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். 5 தாலந்து கொடுக்கப்பட்டவன் எத்தனையா பெருக பண்ணினா? 5 பெருக பண்ணினா. 2 தாலந்து கொடுத்தவன் 4, 2 கூட 4 பெருக பண்றான். ஆனா 1 தாலந்து கொடுத்தவன் என்ன செய்தான்? புதைச்சு வச்சான். ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் பெருகினது, இவனுக்கு பெருகல. அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்ததை நீ புதைச்சி வச்சிருந்தேனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அது பெருகாம இருக்கிறது வரையிலும் தேவ பிள்ளைய விடுதலையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியேன்னு நினைக்கிறேன். அது தாளந்துகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகமாய் இருந்தாலும் அந்த அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி பழுவுங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? பாஷைகளை பேசும்போது தன்னை அடக்கி கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். சில வார்த்தைகள் சில வேளைகளை அது வித்தியாசமாய் இருப்பதை போல உணர்ந்து சிலர் தேவ சமூகத்தில் அந்நிய பாஷைகளை எல்லாம் ஹல்லேலூயா மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இதை ராத்திரி வேளை சொல்றாரு, உனக்கு கிடைச்சிருக்கிறதையெல்லாம் பெருக பண்ண. ஆமே, பாடுறதுக்கு தாளந்து இருக்கா, பெருக பண்ணு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க தாளந்து இருக்கா, பெருக பண்ணு. வேதத்தை படிக்க தாளந்து இருக்கா, வேதத்தை நன்றாய் படி. தேவ பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு தாளந்து இருக்கா, நன்றாய் ஜெபம் பண்ணு. நன்றாய் ஜெபம் பண்ணு. என்ன தாளந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்காய் பயன்படுத்து.
கர்த்தருக்காய் பயன்படுத்து. தம்பிமா தங்கச்சிமான உங்களுக்கு நண்பர்கள சொல்றேன், சபையில சில வேளையில உன்னால பெருக்குவதற்கு ஒரு தாளந்து இருந்தா அந்த வேலையை நீ செய். அல்லேலூயா. அந்த வேலையை செய்து பார், அது பெருகும். ஆமே. நன்மையை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியும், இன்றைக்கு பார்ப்பதற்கு அற்பமா தெரியும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக பெருகணைன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போமே. இந்த கைத்தட்டெல்லாம் பெருகாது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. நல்ல 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 போதாது. ஆமே. பெருகணும். அபிஷேகத்தின் அளவு பெருகணும். கிருபைகள் வரங்கள் பெருகணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தந்ததை அடக்கி வச்சிராத. சுவிசேஷம் சொல்வதற்கு தாளந்துகள் இருந்தா சில வேளையில இதுவரையிலும் நீ சொல்லாம இருக்கிறேனா இந்த ராத்திரி வேளை உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தாளந்தை நான் விட்டு விட்டேன், உமக்கா இன்று முதல் பயன்படுத்துவேன். நாளைக்குன்னு வச்சிராதீங்க. ஆமே. இன்னைக்கு இந்த ராத்திரியே இந்த சுவிசேஷ வேலையை நான் செய்வேன் ஆண்டவரே, சுவிசேஷ வேலையை நான் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, நீங்க பயன்படுத்தினா அது பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது நீங்க பெருகி இருக்கிறத நாங்க பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இப்படி இருக்கிறனா இப்படி அல்ல. ஆமே. அல்லேலூயா. கிருபையில வரத்துல தாளந்துல பெருகணும். அல்லேலூயா. பெருகணுமா வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 கிடைச்சவன் 5 பெருக பண்ண முடியேன்னா தேவ பிள்ளைய நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையும் தாளந்தும் இன்னைக்கு பெருகி இருந்துன்னா அடுத்த சபை இதுக்கு முன்னால கட்டி இருப்பீங்க. ஆமா. அல்லேலூயா. ஏன்னா பெருகல. வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனா அது பெருகாம இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ராத்திரி வேளை அது பெருக ஆரம்பித்தால் நீ பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 10:10 வாசிக்கலாம். பிரசங்கி 10:10 வாசிக்கலாம். பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல 4வது, இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால். அல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி வேளை கர்த்தர் ஒரு புதிய ஆண்டுக்குள் போகிற நம்மை பார்த்து சொல்லுகிறா, சில வேளையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் அதை பயன்படுத்தாமல் போனா அதிக பலத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆமே. நம்ம ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும், அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. இந்த வருஷத்தோட இது மாறணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஆமேன் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், கை தட்டணும். சொல்லாம தெரியுமா தெரியாதா? அன்று சொல்ல இரும்பு ஆயுதம் தீட்டப்படலைன்னா அதிக பலன் கொடுக்கணும். அது திருப்பிடிச்சு போகுமா? இப்ப நான் சொல்றேன், ஆண்டவன் நல்ல கைகளை தந்திருக்கும் போது நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலேன்னா, ஹலோ, நீங்க இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? நாங்கள் வெளியூருக்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் சில கிரவுண்டில் எல்லாம் பார்ப்போம். சில பெரிய பெரிய மனிதர்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல அரசாங்கத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அங்கே போய் நின்றுட்டு கையை உயர்த்திட்டு அல்லேலூயா என்ன செய்வாங்க? நான் சொல்றேன், சபைக்குள்ள வந்தா கையை உயர்த்தகே. ஆமா, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. அநேகம் பேர்
பிரயோஜனப்படுத்தாம இருந்தா கைவலியும் கால் வலியும் தானா. ஆமா, அல்லேலூயா. ஏன்னா புதிய வருஷத்துக்குள்ள போக முன்னால நம்ம ஒரு தெளிவுக்குள்ள வரணும். ஆமா, இப்பவும் அல்லேலூயா சிலருக்கு வருது, ஆனா கையெல்லாம். இன்னைக்கும் பாஸ்டர் சொல்லணும், கையை தட்டுங்க 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 தட்டுங்கன்னு சொன்னாதான் என்ன தட்டு வரும். அப்ப நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? பயன்படுத்துறோமா இல்லையா? சொல்லுங்களேன், பயன்படுத்துறோமா? உண்மையா பயன்படுத்துறோமா? வீட்டில் இருக்கிற கத்தி தீட்டப்படலைன்னா என்ன ஆகும்? காய்கறியே வெட்டாது. ஆமே. அப்ப கர்த்தர் பயன்படுத்தினா நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் மாறிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் பாஸ்டருக்கு ஈஸி ஆயிரும். நான் சொல்வது எல்லாருக்கும் புரியுது அப்போ? ஆமே. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? இந்த வருஷம் நீங்க தீட்டப்பட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க பாஸ்டருக்கு லகுவாயிரும். ஆமே. நான் இப்படி ஒன்று சொல்லுவேன், இங்க இருக்கிற நீங்க பயன்படாம போகிற வரையிலும் புதிதா வர்றவங்க பயன்பட முடியாது. ஆமே. நமக்கே ஒரு அல்லேலியா சொல்ல இன்னைக்கு சொல்லி தரணும், கைத்தட்டுக்கு சொல்லி தரணும், பாட்டு பாடக்கு சொல்லி தரணும், ஜபன்னா முழங்கால் படியிடக்கு சொல்லி தரணும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை தேவப்பிள்ளை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளை நீ பயன்படுத்து. இன்னும் அரக்கை மாறல, பாத்தீங்களா? ஆமா, அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்கயே. புதிய வருஷத்துக்குள்ள போனா ஆண்டவரை நான் அல்லேலியா சொல்வதிலேயாவது என் கையை உயர்த்தி சொல்லுவேனாவது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமே. உங்களை பார்த்து நான் பாவிகள்னு பிரசங்கிக்க வேண்டாம். ஆமே. நீங்களெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? அதை தான் நான் கேட்கிறேன். எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆலயத்துக்கு நேரம் ஆச்சுன்னா கூட நம்ம இன்னைக்கு வர மாட்டேங்கிறோம். ஆமே. நமக்கு தெரியும் 9 மணிக்கு ஆராதனைன்னா பையன் அப்பதான் வருவோம், 10 மணிக்கு கிளம்புவோம். அல்லேலூயா. ஏன்? நம்ம பயன்படுத்தாம போனா அப்புறமா எடுத்து தீட்டி தீட்டி பார்த்தாலும் அது பயன்படாது. அல்லேலூயா. பயன்படாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிகிறது, அதனால அப்படி எல்லாரும் நம்ம எழுப்பி நிற்க போகிறோம். ஆமே. எல்லாம் நான் 4 காரியங்களை சொன்னேன் உங்களோடு. அல்லேலூயா. 1, தைலம் நாற்றம் எடுப்பதற்கு காரணம், அது கெட்டு போவதற்கு, அந்த ஈக்கள் விழுவதற்கு காரணம் நம்ம பயன்படாம அது பயன்படாத பொருளா மாற்றிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு பயன்படல. ஆமா, எலும்புக்கு என்ன பாடு பாருங்க, நல்ல நல்ல சீக்கிரமா. ஆமா, ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா எழும்புங்கன்னு சொன்னா அப்படி அதிரடி படம் மாதிரி நம்ம எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை எழும்பணும். ஆமே. அல்லேலூயா. நீங்க உலகத்துல போய் பாருங்க, சில இடங்களில் எல்லாம் நம்மளை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் நடக்கிற நடைய பார்த்தா, சுமக்கிற சுமைய பார்த்தா, நமக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு அழகாய் தேவன் நம்ம வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையை ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நீ பிரவேசிக்க முன்பதற்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் கெட்டு போய் இருக்கிறான்ப்பா, இந்த கெட்டு போனது எனக்கு தெரியும், அதை நாற்றம் எடுக்க விடல. இன்னைக்கு இந்த ராத்திரி நேரம் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இந்த ராத்திரி நேரம் என்னை நான் தேவ சமூகத்துல கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கணும். நான் சொல்றேன், புதிய வருஷம் புதிய வாக்குத்தத்தத்தோடு நீங்கள் போகும்போது இந்த வருஷம் எல்லாம் ஒளிந்து போனதா மாறி இருக்கணும். இந்த வருஷத்தோட நீங்க எது எது நாற்றம் எடுத்ததோ அவைகள் எல்லாம் விலகினதா மாறி இருக்கணும். கெட்டு போனவைகள் எல்லாம் நல்லதாய் மாற்றப்பட்டிருக்கணும். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பாப்போம், ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபமா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். ஆண்டவரே ஒரு அல்லேலூயா சொல்லணுமா? என் கரங்களை உயர்த்தி ஒரு நாமத்தை உயர்த்துவேன்னு சொல்லுங்க. பாட்டு பாடணுமா? கையை தட்டி பாடுவேன்னு சொல்லுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பயன்படும் பாத்திரமாய் மாறட்டும். பயன்படும் பாத்திரமா மாறட்டும். தாளந்துகள் பயன்படாவிட்டால் அது பெருகாது.
தேவப்பிள்ளை, உனக்கு கிடைத்திருக்கிற அந்த கொஞ்சம் கிருபையை நீ பயன்படுத்தி பார். அப்பதான் கர்த்தர் உன்னை அடுத்த லெவல்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிற ஒரு நேரம், 2 நிமிஷம் தான் நான் ஜெபிக்க உங்களை வைக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி இருக்கணும். தம்பிமார், சின்ன தம்பிமார் எல்லாம் கண்களை மூடுங்க. தங்கச்சிமா நல்ல கண்களை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. இந்த 2 நிமிடத்தில் கர்த்தர் சில அற்புதங்களை செய்கிறதை நான் பார்க்கிறேன். சில விடுதலைகளை உண்டாக்குறதை பார்க்கிறேன். சிலர் பயன்படுகிற பாத்திரமாய் மாற போகிறீர்கள். மங்கி போய் அந்த திரி பற்றி எரிய வேண்டிய அந்த திரியை விளக்கு தண்டின் மேல் மூடி வைக்காதபடி அது பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற்றப்படுவதற்கு இங்கிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை ஓ ராகா பாஹத்து ராகா ஆண்டவரை, சத்த ஈக்கள் இவர்களை விட்டு வெளியே வருவதாக. எந்தெந்த ஈக்கள் நாற்றம் எடுப்பதற்கு ஏதுவாய் போராடி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி செல்போனில் அடிமைப்பட்டு கிடக்கிற தம்பி தங்கச்சி இப்ப ஒப்புக்கொடு. கேமில் அடிமைப்பட்டு கிடக்கிற தம்பி தங்கச்சி ஒப்புக்கொடு. அருமை சகோதர சகோதரி, மொபைல் அடிமைப்பட்டு கிடக்கிற உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவுக்காக நீ பயன்படுகிற பாத்திரம் உன்னை பிசாசு அடிமையாக்கி போய்விட்டான். நான் பார்க்கிறேன், சிலரை பார்க்கிறேன். ஆவியானவர் சிலரோடு போராடுகிறார், சிலரோடு போராடுகிறார். ஜெப நேரத்தை விட்ட சிலரோடு போராடுகிறார். உனக்கு ஜெபிக்க எத்தனையோ வாய்ப்பு கொடுத்து, எத்தனையோ தருணத்தை கொடுத்து, ஆனா ஜெபத்தை விட்டு விட்ட சகோதரி சகோதரா, கர்த்தருக்காய் எழும்பு. ஓ ரி பாபா 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 ஷே துருபிடிக்க விட்டுறாதே. உன் கையை துருபிடிக்க விட்டுறாதே. உன் கால்களை துருபிடிக்க விட்டுறாதே. உன் நாவை துருபிடிக்க விட்டுறாதே. பயன்படுத்து, பயன்படுத்து, பயன்படுத்து. இப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த தருணம், கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த தருணம் சிலர் அடிமைப்படுத்தி வைத்து அந்த ஈயை இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள், தற்பெருமையின் ஆவிகள், வைராக்கியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு வெளியே வருவதாக. Come on, come on, come on, come on, come on, come on. சிலரை விட்டு வெளியே வருகிறத பார்க்கிறேன். சில தற்பெருமையின் ஆவிகள், ஜெபித்த உடனே பெருமை, ஹalleluya, ஏதாவது ஒன்று நடந்தா பெருமை, அந்த ஆவிகள் வெளியே வருகிறது. இதனால உன்னால ஜெபிக்க முடியல, இப்போ துதிக்க முடியல. பல நாள் காத்திருந்து பார்த்தாய், உன்னால ஜெயமெடுக்க முடியல. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். பிள்ளைகளை தொடுகிறார். சில மறைமுகமான பாவங்களிலே சிக்கப்பட்டு கிடக்கிற உங்களை தொடுகிறார், வெளியே கொண்டு வருகிறார். தேவனுக்கு பயன்படும்படி கர்த்தர் உங்களை விசேஷித்த விசேஷித்த அந்த அபிஷேகம் right now, right now பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பின்னாடி பின்னாடி சில வயதான தாய்மார்கள் வேலை கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது, கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. தாயே, கிருபையை பெற்றுக்கொள், கிருபையை பெற்றுக்கொள். தரிசனங்களை பார்க்கிற கண்கள் சபையிலே உண்டாகிறது. ஒரு அக்கினி தழல் சிலரை மாற்றுகிறது. அன்றைக்கு ஏசாயாவின் நாவை தொட்டதை போல அந்த அக்கினி தழல் ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. இயேசுவுக்காய் ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், என்னையும் பயன்படுத்துமே.
என்னையும் பயன்படுத்துமே, என்னையும் பயன்படுத்துமே, என் கரங்களை பயன்படுத்துமே, என் கால்களை பயன்படுத்துமே, என் நாவை பயன்படுத்துமே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் முடிந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பா பாதத்தில் ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் புதிய வருஷத்துக்குள்ள போக முன்னால நான் இந்த நேரத்தில் இருந்து உமக்காக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஹல்லேலூயா கட்டு போகிற பாத்திரம் அல்ல, நாற்றம் எடுக்கிற பாத்திரம் அல்ல, பெருகாத பாத்திரம் அல்ல, துருபிடித்த பாத்திரம் அல்ல, உமக்காய் பயன்படுகிற பாத்திரம். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒரு மகிமை ஆலயத்தை மூடி இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தை மூடி இருக்கிறது. ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் மேல் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கரங்களிலே ஆடி வாழ்ந்த கரம் ஓ இந்த நாளிலே இப்பொழுது வைக்கப்படுகிறது. ஓ இயேசுவே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே தீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்திடுவே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? சகோதர சகோதரிகள், எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல விரும்புகிறவங்க அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் நல்ல கையை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தை ஒரு சரணடைஞ்சிரும் ஆண்டவரே. ஆண்கள் முடிந்த 2 கரங்களை உயர்த்துங்க, சகோதரிகள் வலது கரத்தை உயர்த்தி அப்பா பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்தி. நமக்கு ராகம் இருக்கோ இல்லையோ தெரிஞ்சது மாதிரி பாட ஆரம்பிச்சிருங்க. ஓ நீராம்பி வாழியும். இன்னும் எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியும்? செய்திடுவே. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அமித பாத்திரமாய். உங்க சத்தம் எழும்பினா பரலோகமே சந்தோஷிக்கப்பட ஆரம்பிக்குமே. கொள்ளுமே என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. கடைசி அப்பாவை பார்த்து சொல்லுவோம், கூயவனே கூயவனே பாடைப்பின். ஓ களிமண்ணான கண்ணோக்கி. வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, களிமண். சபை சொல்ல 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 எவ்வளவு மகிமையா இருக்கிறது.